ஓம் நமச்சிவாய பரமாத்மா தேவி. ஓ நமோ நாராயண. ஓம் சரவணபவா. இன்றைய காலைப்பொழுதிலே 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இந்த இனிய நேரத்தில் நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு 39 தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு 40 தொகுதி. இந்த 40 தொகுதிக்கும் வந்து 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சு போச்சு. சதவீதத்தை பார்த்தா 6 மணி வரையிலும் எல்லாம் 70க்குள்ளே நின்றுருக்கு. 4 மணிக்கு அப்புறம் தான் சதவீதமாக கூடியிருக்கு. அன்றைக்கு பார்த்தா கடுமையான வெயிலும் கூட. இப்படி இருக்கும்போது இந்த சதவீதத்தை கூட்டணும். அப்போ தான் ஜனநாயகம். குறைஞ்சிக்கிட்டே போனான், அப்படி போகக்கூடாது. விழிப்புணர்வை செஞ்சுருக்காங்க தேர்தல் கமிஷனில். எல்லோரும் கட்சியில் இருந்து கூட விழிப்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளோ செஞ்சும் நமக்கு இவ்வளோ தான் சதவீதம் கிடைச்சிருக்கு. கூட்டுறதுக்கு வழிமுறை என்ன இருக்குது? பல காரணங்கள் வந்து அதை குறைஞ்சி போச்சு. அறிஞர்கள்லாம் தேர்தல் கமிஷனில் பெரிய அதிகாரிகள், அப்புறம் இவங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. என்னென்ன சதவீதத்தில் குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு. என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு அது என்ன கரெக்டாகவே நம்ம கணிக்கவும் முடியல. சரி, இப்படி இருக்கட்டும். கூட்டுறதுக்கு வழி அதை தான் நமக்கு யோசிக்கணும். எப்படி கூட்டுறது? நாம் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. என்னுடைய கருத்து, கோரிக்கையும் கூட. அதில் முதல்ல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பூத்துக்கள்லேயும் அது மக்களவையாக இருந்தாலும் சரி, மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு சைக்கிள், 2 வீலர் சைக்கிள், புது சைக்கிள் ஓட்டு முடிஞ்ச பிறகு குழுக்கள் முறையில் கொடுத்துடணும். மக்கள் சந்தோஷப்பட்டு அப்போமே வாங்கிட்டு போயிடும். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி கிடைக்கும்? மாடை அடக்கின உடனே அவனுக்கு இந்த பரிசுன்னு சொல்கிறாங்க, அந்த பரிசை வாங்கிட்டு போயிடணும். காரு பரிசும் இருக்குது கிடையாது. 10 மாடு 15 மாடு அடக்கினவனுக்கு. அப்போ சைக்கிளை கொடுத்து முடிஞ்ச உடனே அது ஒரு முதல் கோரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இல்லை ஒவ்வொரு பூத்துலேயும் 6 பேர் இருக்காங்கன்னா 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் தாங்கான கடலெண்ணெய் ஒரு உணவுப் பொருளை கொடுத்துடலாம். அல்லது அரிசி இருக்குது பாருங்கள், 2 கிலோ அரிசி, நயம் அரிசியே கொடுக்கணும். கோதுமை ஒரு 5 கிலோ கொடுக்கலாம். அதெல்லாம் சர்க்காரும் தேர்தல் கமிஷனும் மனசு வைக்கணும். அது விழிப்புணர்வை கொண்டு வரணும். மூன்றாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 இருக்குது. எம்எல்ஏ தொகுதி இருக்கும். மக்களவை தொகுதிக்கு இந்த மக்களவை தொகுதிக்கு 5 எம்எல்ஏ தொகுதியிலேயே இது மாதிரி ஓட்டு விடும்போது ஒரு தொகுதிக்கு ஒரு கார் சொகுச்சு கார் 5 லட்சம் 10 லட்சமாக இருக்கட்டும், பரவாயில்லையே. மக்கள் தானே அது விரும்பி ஏற்றுக்கிறா. நாமளும் விரும்பி கொடுக்குறோம் பார்த்தியாளா. இதனால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்குதா? எல்லாம் அந்த பரிசு கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த காரு இந்த ஒவ்வொரு தொகுதிக்கும், திருநெல்வேலி தொகுதினா அது எல்லாரையும் எண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாரமாவது ஆகும். அது என்ன செய்யணும்? அப்படி ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த ஒரு முதல் பிரைஸை கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்திடணும். இதனால் என்னென்ன உதவிகள் ஏற்படும்? ஒன்று, ஓட்டு சதவீதம் கூடும். 80 தாண்டி 90 கூட வந்தாலும் வரலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலும் ஓட்டு போடுறவங்க, ஓட்டு போடாதவங்க கூட விரும்பி வந்து ஓட்டை போட்டுவாங்க. அந்த ஓட்டுக்குன்னு சொல்லி பணங்கள்லாம் கொடுக்காங்கன்னு சொல்லி நிறைய அதுக்கு பணத்தை கொண்டு போகும்போது பிடிக்கிறாங்க பறக்கும்பட. அதெல்லாம் நின்று போகும். இப்படி தான் ஒரு பரிசு கிடைக்கப்பா, ஏன் போய் நாம் அந்த அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு போய் ஓட்ட போடணும்? அது வேண்டாம்.
அப்படின்னு பிறக்கும் பழைய கொஞ்சம் அது கம்மிப்படுத்திக்கலாம். இப்படி பலவிதமான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு இந்த தேர்தல் முறையில். இந்த குறுக்குறு முறையில் இந்த சைக்கிள், உணவுப் பொருட்கள், சொகுசு காரெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டு சதவீதத்தை கூட்டலாம். 80லேருந்து 90 வரைக்கும் கூட கொண்டு போயிடலாம், 95 வரைக்கும் இழுக்கலாம். ஓட்டுக்கு அதாவது கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா கார் கிடைக்க சொல்லுறாருன்னு சொல்லி எல்லோரும் விருப்பப்பட்டு போய் இப்போ ஓட்டை போடுவாங்க. 2 கிலோ அரிசி கிடைக்க, 5 கிலோ கோதுமை கிடைக்கணும் ஓட்டை போடுவாங்க. அதுலேட்டு தேங்காய் கடலெண்ணெய் கிடைக்கணும் ஓட்டு போடுவாங்க. இப்படி நாம் அதை செய்து கொண்டால் ஓட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது டெஃபினெட்லி அது கண்டிப்பாக நமக்கு அதை உயர்த்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அறிஞர்கள்லாம் அதை அறிந்து அவங்களும் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றலாம். என் மூலமாக நான் சொல்லிட்டேன், அவர் பிள்ளையார் சொல்லி ஓடுறேன். நீங்களும் வந்து என்ன செய்யுங்க, மேலே ஏற்றுங்க, அரசாங்கத்துக்கு சொல்லுங்கள், தேர்தல் கமிட்டிகிட்ட சொல்லுங்கள், இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணுங்கள். சட்டத்தை ஏற்றி அதை எங்களுக்கு அதை அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி நாமளே கேட்கலாம். அதை அவங்களே செய்யலாம். விழிப்புணர்வு குறைஞ்சி போகும், தேவையே இருக்காது. சைக்கிள் கிடைக்கும், அரிசி கிடைக்கும், என்ன கிடைக்கும், சொகுசு கார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட போய் போட போவாங்க. இப்போ பல கட்டங்களாக வந்து எல்லா இடத்துக்கும் வந்து கட்சியிலேருந்து பணம் கொடுக்காங்க ஓட்டுக்குன்னு சொல்லி, அதை விட அந்த இது கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிபடுது. அதை விட நின்று போகும். அப்படி ஏதாவது கொடுத்தான் அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு தேவை இருக்காது. அதனால் தேர்தல் கமிஷன் டெல்லி, அப்புறம் ஒன்றிய அரசு தலைமையில் எல்லாமே அதை கோடி பேசி முடிவெடுத்து சட்டத்தை ஏற்றி அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கை. இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் இதை யூடியூப்பில் போடுங்க.